அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய சித்த வைத்திய சங்க பொதுச் செயலாளர் கருணாமூர்த்தி என்னுடைய பெயர். பாரம்பரிய அகில இந்திய சித்த வைத்திய சங்க சார்பாக இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தியை நம்மளுடைய ஊடகங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரியப்படுத்துறோம். இந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான செய்தி. பார்த்தோம்னா ஒரு 35 ஆண்டு காலமாக எங்களுடைய வாழ்வாதார போராட்டமான ஒரு செய்தி இது. ஏன்னா முன்னோடிக்கு நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். தமிழகத்துல பார்த்தோம்னா பரம்பரை சித்த வைத்தியம், இந்த சித்த வைத்தியம் என்பது தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தோம்னா ஆயுர்வேதாவா இருக்கும். தமிழகத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய சித்தர்கள் வம்சத்துக்கு வந்தவங்க நாங்க எல்லாருமே மூதாதையர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு காலமா சித்த மருத்துவத்தை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதன் பின்பு பாத்தீங்கன்னா படிப்பதற்கான பட்டதாரிகளுடைய காலேஜில் ஓபன் பண்ணாங்க. 92 வரைக்கும் அவங்கள வச்சு பல சர்டிபிகேட் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 92 பார்த்தா கரையில இல்ல. அந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ESFT என்ற சான்றிதழை மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் 1992 வழங்கினாங்க. அதன் பின்பு இதனால் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான சான்றிதழும் எந்த அரசாங்கமும் வழங்கவில்லை. மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும் ரெண்டுமே வழங்கவே இல்லை எங்களுக்கு. நாங்க அதனால நீண்ட நாள் கோரிக்கையா போராடிட்டு வந்தோம். போராட்டிட்டு வந்தோடைய விதிப்பயனாக நிறைய போராட்டங்கள், கொஞ்ச நெஞ்சமல்ல, எல்லா இயக்கங்களும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க தமிழகத்துல. எங்களுடைய போராட்டத்துக்கு எந்த அரசாங்கம் தலை சாய்க்கவே இல்லை. நாங்க தலை சாய்க்காததுனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கலந்து ஆலோசித்தோம். எங்களுடைய ஓட்டுகள் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு 20,000 குடும்பங்கள் இருக்கிறோம். 20,000 குடும்பங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆலோசித்தோம். அந்த ஆலோசனை பேர்ல பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு முடிவெடுத்தோம். முடிவெடுத்தல எங்களுக்கு யார் ESFT சான்றிதழ் தராங்களோ, எடிஷன், அதாவது பரம்பரை சித்த வைத்தியர்கள் கிராமப்புறங்களையும் நகரங்களையும் பார்ப்பதற்கான ஒரு சான்று கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு சான்று தான் வேணும்ன்றோம். அந்த சான்று யாரு தராங்கன்னு கேட்டு எந்த அரசாங்கம் தருதோ அவங்க ஆதரவு தெரிவிக்கலான்னு நாங்க ஒரு முடிவெடுத்து அதன் பின்பு போன மாதம் 4ஆம் தேதி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பார்த்தோம். அவங்கள பார்த்து கேட்கும்போது இந்த மாதிரி நாங்க கோரிக்கை வச்சோம் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி எங்களுக்கு ESFT சான்று தந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, இதை பரிசீலித்து நான் உங்களை தருவதற்காக ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய விளக்கத்தை சொன்னோம். 1992 மறைந்த முதல்வர் கொடுத்தாங்க. அதன் பின்பு யாரும் தரவே இல்லை எங்களுக்கு, அதனால வரைக்கும் இது கிடப்புலதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு கேட்கும் போது நாங்க வெட்டா பண்ணி அடிச்சு கோரிக்கையா வச்சு கொடுத்தோம். அந்த கோரிக்கை அவங்க படிச்சு பார்த்துட்டு இதை நான் பரிசீலனை பண்ணி இந்த அரசாங்கம் நாங்க வந்த உடனே உங்களுக்கு செய்தி தருன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய கோரிக்கை ஒரு கோரிக்கை தான், ESFT சான்றிதழ் நலவாரியம் கேட்கிறோம். நாங்க நலவாரியம் எங்களுக்கு வேணும். ஏன்னா ஏதாவது ஒரு எல்லாத்தையும் நலவாரியம் இருக்கு, இன்னைக்கு பரம்பரை சித்தத்துக்கு நலவாரியம் இல்ல. அந்த நலவாரியம் கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம மறைந்து, அதாவது பல்வேறு மூலிகைகளை நீங்க அழிஞ்சிட்டு வருது. அந்த அழிஞ்சிட்டு வர மூலிகை எல்லாம் மூலிகை பண்ண வைப்பதற்கு எங்களுக்கு உதவ சொல்றோம். அதாவது ஒண்ணு ஏதாவது பரிசு நிலைகள்லாம் கவர்மெண்ட் மூலியமா இருக்கிற புறம்போக்கு நிலத்தெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அந்த நிலத்தை நாங்க பயிர் செய்து சித்த மருத்துவத்தை மீண்டும் வளர்த்து கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாம இன்னும் அரிய மூலிகைகளை பாதுகாத்து வந்தால்தான் வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு ஒரு சிறப்பான இந்த சித்த மருத்துவத்தை வளர்க்க முடியும். கொரோனா காலம் வந்துச்சு, பெருந்தொற்று காலத்துல அப்ப பார்த்தோம்னா நம்மளுடைய கபசுர குடியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்ப எவ்வளவு பேர்களை காப்பாற்றி செஞ்சிருக்கல. அதுக்கு முக்கிய காரணம் அப்பெல்லாம் சித்தாவை வெளில தெரிஞ்சது எல்லாருக்குமே. சித்த மருத்துவத்துல எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு, நோய்க்கு இல்லாத மருந்தே கிடையாது. அப்பேற்பட்ட சித்த மருத்துவம் இதை ரொம்ப அறிவுபூர்வமா செய்யக்கூடிய கிராமப்புற வைத்தியர்கள். அந்த கிராமப்புற வைத்தியர்களை எங்களை யாரும் கண்டிக்கிறதும் கிடையாது, எந்த அரசாங்கம் எங்களை கண்டிக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாளுடைய நாள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இது யாருக்கு நஷ்டம் கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கோ மற்றவங்களும் கிடையாது, நம்மளுடைய தமிழக மக்களுக்கும் உலகத்தில் ஒரு அத்தனை மக்களும் நஷ்டம். ஏன்னா நீங்க அரிய மூலிகைகளை கொண்டு நீ வைத்தியம் பார்த்தால வல்லமை பொறுத்தவர்களான்னு கேட்டீங்கன்னா பரம்பரை சித்த வைத்தியர்கள். அதுக்காக தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இதுல எப்படியாவது ஒரு வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுங்க, எங்களுடைய சான்றிதழை திருப்பி கொடுங்க, ESFT நிறுத்தி வைக்கப்பட்ட ESFT சான்றை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறோம். எங்களுக்கு தந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதை அதிமுக அரசு கூட்டணியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு ESFT சான்றை நாங்க தரத்துக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க அதனால என்ன செஞ்சிருக்கோம், முடிவு அதிமுக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்து அதனால இந்த 2026 தேர்தலில் அதிமுக அரசு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்.
எங்களுடைய தமிழகத்துல பாத்தீங்கன்னா எங்க இயக்கத்துல பாத்தீங்கன்னா சித்த மருத்துவர்கள் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம மூலிகை விவசாய சீரம் இருக்காங்க, நாட்டு மருந்து கடைக்காரங்க இருக்காங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம 10 லட்சம் பேரா வருவோம்.